Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா எக்ஸாம்பிள் 3.10 क्वेश्चन பாருங்க. Find the GCD of the polynomials x cube plus x square minus x plus 2 and 2x cube minus 5x square plus 5x minus 3 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாலினாமியல் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு GCD ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. இப்போ நம்ம GCD எந்த மெத்தட் வச்சு ஃபைண்ட் பண்ண போறோம்னா செகண்ட் சாப்டர்ல நம்ம ஆல்ரெடி பார்த்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் ஜிசிடி ஃபைண்ட் பண்ண போகிறோம். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா வந்து என்னது? ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். இதில் இந்த ஏங்கிறது என்னது? டிவைடண்ட். இந்த பிங்கிறது டிவைசர். இந்த கியூங்கிறது கோசியன்ட். இந்த ஆறுங்கிறது நம்மளுக்கு ரிமைண்டர். அப்ப நம்ம இந்த ரெண்டு பாலினாமியல்ல ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனை டிவைடண்டா எடுத்துக்க போறோம், இன்னொன்னு டிவைசரா எடுத்துக்க போறோம். எடுத்து டிவைட் பண்ணும்போது ஒருவேளை ரிமைண்டர் 0 கிடைச்சிட்டா நம்ம எடுத்துக்கிட்ட இந்த டிவைசர் தான் ஜிசிடி அப்படின்னு சொல்லிடலாம். ஒருவேளை ரிமைண்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0க்கு ஈக்குவலா கிடைக்கல, அப்ப அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகும்னா இந்த டிவைசர் வந்து டிவைடண்ட் இருக்க இடத்துக்கு போயிடும். இந்த டிவைசர் வந்து டிவைடண்ட் இருக்க இடத்துக்கு போயிடும். இங்கே நம்மளுக்கு கிடைச்ச ரிமைண்டர் வந்து டிவைசரா மாறிடும். அதாவது இந்த ஸ்டெப் வந்து ரிமைண்டர் 0 கிடைக்கிற வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா கண்டிஷனை ரிப்பீட் பண்ணிட்டே இருப்போம். எப்போ வந்து ரிமைண்டர் 0 கிடைக்குதோ அப்போ நம்ம என்ன டிவைசர் எடுத்துக்கிட்டோமோ அதுதான் நம்மளுக்கு ஜிசிடி. அப்போ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி தான் இந்த ரெண்டு பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கான ஜிசிடியை வந்து நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். இப்போ இந்த கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல ஒரு ஈக்குவேஷனை நம்ம டிவைடண்டாவும் இன்னொரு ஈக்குவேஷனை டிவைசராகவும் எடுக்க போறோம். அப்போ எதை டிவைடண்டா எடுக்கிறது எதை டிவைசரா எடுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஈக்குவேஷனோட டிகிரியை கவனிக்கணும். எது ஹையஸ்ட் டிகிரியோ அதை டிவைடண்டா எடுத்துக்கணும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா இதோட டிகிரி வேல்யூ 3, இதோட டிகிரி வேல்யூ 3. அப்போ டிகிரி வேல்யூ வந்து சேமா இருக்கு. அப்போ அதோட கோஎஃபிஷியன்ட் கவனிக்கணும். இங்க எக்ஸ் கியூபா, அதோட கோஎஃபிஷியன்ட் வந்து என்னது? 2. இதோட கோஎஃபிஷியன்ட் வந்து இங்க எக்ஸ் கியூபோட கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்ப இதுல கம்பேர் பண்ணீங்கன்னா எது ஹையஸ்ட்? இதுதான் வந்து ஹையஸ்ட். அப்ப இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? டிவைடண்டா எடுத்துக்கணும். அப்ப நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா இதுக்கு அடுத்து ஒரு லெட் கண்டிஷன் ஒன்று போட்டு லெட் எஃப் ஆஃப் எக்ஸ், இதுதான் டிவைடண்ட். டிவைடண்ட் வந்து என்ன எடுத்துக்க போறோம்னா இந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கணும். 2x cube minus 5x square plus 5x minus 3. அடுத்து g of x, இது வந்து டிவைசர். டிவைசர் வந்து நம்ம என்னன்னு எடுத்துக்க போறோம்? x cube plus x square minus x plus 2. இப்போ ஒருவேளை இங்கேயும் 2 இருந்து கோஎஃபிஷியன்ட்டும் சேமா இருந்தா நம்ம அடுத்த டேர்முக்கு மூவ் பண்ணிட்டு இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்மை கவனிக்கணும். அந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம்ல இருக்க கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணி டிவைட் அண்ட் டிவைசர் எடுத்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம டைரக்டா என்ன பண்ணலாம்? இந்த டிவிஷனுக்கு போயிடலாம். இப்போ டிவிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரைட், இப்போ டிவைடண்ட் வந்து என்னது? 2x cube minus 5x square plus 5x minus 3. இது உள்ள எழுதிக்கலாம். டிவைசர் வந்து x cube plus x square minus x plus 2. இது வந்து நம்ம நார்மல் டிவிஷன் மெத்தட் மாதிரி வெளில எழுதிக்கிறோம். இப்போ பாருங்க இங்க வந்து இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்மை கவனிக்கணும். உள்ள இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம், வெளியில் இருக்க ஃபர்ஸ்ட் டேர்மை கவனிக்கணும். இங்க இந்த எக்ஸ் கியூபோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா 2x cube கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்ப இங்க ஆல்ரெடி எக்ஸ் கியூப் இருக்கு. அப்போ 2வை மல்டிபிள் பண்ணா இங்க 2x cube கிடைச்சிரும். அப்போ வந்து இங்க என்ன போடணும்? 2 அப்படின்னு போடலாம். அப்போ 2, இந்த 2 போட்டிருக்கோம் இல்லையா, இந்த 2வை வந்து இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்மோடையும் என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணி உள்ள எழுதிடணும். அப்போ 2 into x cube 2x cube. அடுத்து 2 into plus x square. அப்போ என்ன வரும்? plus 2x square. அடுத்து 2 into minus x minus 2x. அடுத்து 2 2s are 4. அப்போ இங்க என்ன வந்துடும்? plus 4ன்னு வந்துடும். இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நம்ம நார்மல்
டிவிஷனில் வந்து என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி தான். மேலே இருந்து கீழே இருக்க அதை வந்து என்ன பண்ணுவோம், சப்ராக்ட் பண்ணுவோமா. அப்போ இங்கே சப்ராக்ட் பண்ணும்போது என்ன, கீழே இருக்க டேர்முக்கெலாம் சைன் சேஞ்ச் ஆயிரும். இங்கே மைனஸ் வந்துடும், இங்கே மைனஸ் வந்துடும், மைனஸில் இருக்கிறது ப்ளஸ் ஆயிரும், இங்கே ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆயிரும். அப்போ 2x³ கீழே மைனஸ் 2x³. அப்போ இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகி என்ன வந்துடும், இங்கே 0ன்னு வந்துடும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் 5x² மைனஸ் 2x². அப்போ ரெண்டுமே சேம் சைனில் இருக்குது. அப்போ ஆட் பண்ணிட்டு சேம் சைனை போட்டுடலாம். அப்போ மைனஸ் 7x² வந்துடுது. அடுத்து இங்கே ப்ளஸ் 5x, இங்கே ப்ளஸ் 2x. அப்போ ப்ளஸ் 7x. மைனஸ் 3 மைனஸ் 4 மைனஸ் 7. அப்போ நம்மளுக்கு இங்கே ரிமைண்டர் வந்து என்ன கிடைச்சிருக்கு, மைனஸ் 7x² ப்ளஸ் 7x மைனஸ் 7. இதுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம கன்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஏதாவது ஒரு டேர்ம் போட்டோம்னா இங்கே மல்டிபிள் பண்ணும்போது இங்கே என்னது x³ டேர்ம் இருக்கு, ஆனால் இங்கே இருக்கிறது x² டேர்ம் இருக்கு. அதனால இதோட கன்டினியூ பண்ண முடியாது, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். இதோட ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்னா, ஹியர் ரிமைண்டர் ஈக்குவல் டு, ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, மைனஸ் 7x² பிளஸ் 7x மைனஸ் 7. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. இது நம்மளுக்கே தெரியும். அப்போ ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கல. அப்போ நம்ம இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணோம்னா, இங்கே கிடைச்சிருக்கு இல்லையா ரிமைண்டரு, இதை வந்து டிவைசர்னு எடுத்துக்குவோம். இங்கே நம்ம ஆல்ரெடி எடுத்தோம் இல்லையா, இங்கே டிவைசர்னு எடுத்தோம்ல, இது வந்து டிவைடன்ட்னு வந்துடும். அப்போ இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க, இதில் ஒரு என்ன ஒரு வித்தியாசம்னா, இங்கே வந்து 7 வந்து காமனாக இருக்கா, மைனஸ் 7 காமனாக இருக்கா. மைனஸ் 7 காமனாக வெளியில் எடுத்துட்டா இங்கே என்ன வரும், x². இங்கே ப்ளஸ் 7, அந்த 7 வெளியில் போயிடுது, இந்த ப்ளஸ்ல இருந்து மைனஸ் வெளியில் போயிடுது. அப்போ மைனஸ் எக்ஸ், இங்கே வந்து மைனஸ் 7 வெளியில் போயிடுது. அப்போ மைனஸ் 7 வெளியில் போயிட்டா ரிமைனிங் என்ன இருக்கும், 1 மட்டும் இருக்கும். அப்போ ப்ளஸ் 1. அப்போ இங்கே வந்து இந்த மைனஸ் 7 நம்ம இக்னோர் பண்ணிடலாம். ஏன்னா இந்த மைனஸ் 7ங்கிறது கான்ஸ்டன்ட் ஃபேக்டர், இது வந்து இந்த g ஆஃப் எக்ஸோட டிவைசர் இல்லை. அப்போ இதுக்கு அடுத்து ஒரு லைன் எழுதிக்கலாம், என்னன்னா மைனஸ் 7 இஸ் நாட் எ டிவைசர் ஆஃப் g ஆஃப் எக்ஸ். மைனஸ் 7 வந்து g ஆஃப் எக்ஸோட டிவைசர் இல்லை. அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நவ் டிவைட் g ஆஃப் எக்ஸ் பை g ஆஃப் எக்ஸை எதை வச்சு டிவைட் பண்ண போறோம்னா, இங்க நம்மளுக்கு கிடைச்சிருக்க நியூ ரிமைண்டர். இதுல இந்த மைனஸ் 7 வந்து g ஆஃப் எக்ஸோட டிவைசர் இல்லை, அதனால இதை விட்டுட்டு இதை மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த g ஆஃப் எக்ஸ் எதாவது டிவைட் பண்ண போறோம், x² மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1ஆல டிவைட் பண்ண போறோம். இதுதான் அடுத்த ஸ்டெப். அப்போ இங்க பாருங்க, மறுபடியும் நம்ம நார்மல் டிவிஷன். ரைட். இப்போ இங்க வந்து g ஆஃப் எக்ஸ் என்னது, x³ பிளஸ் x², அதை உள்ள எழுதிக்கலாம், x³ பிளஸ் x² மைனஸ் எக்ஸ் பிளஸ் 2. இது வந்து டிவைசரா மாறிடுமா. அப்போ x² மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1 இது வெளியில் எழுதிக்கும். இப்போ நம்ம போன ஸ்டெப்ல பார்த்தா அதே மாதிரி இங்க உள்ள இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம், வெளியில் இருக்க ஃபர்ஸ்ட் டேர்மை கவனிக்கணும். இங்க வந்து x³ இருக்கு, இங்க x² இருக்கு. அப்போ x² எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா x³ கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, x² இன்ட்டு x³ கிடைக்கும். அப்போ இங்க என்ன வரும், xன்னு வந்துடும். அப்போ இந்த எக்ஸை வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா டேர்மோடையும் மல்டிபிள் பண்ணி உள்ள எழுதிடணும். ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிபிள் பண்ணி உள்ள எழுதிடணும். x இன்ட்டு x² x³, அடுத்து x இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் x², அடுத்து x இன்ட்டு 1 பிளஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துடும். அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல மேல இருந்து கீழே இருக்க சப்ராக்ட் பண்ணுவோம். அப்போ சைன் சேஞ்ச் ஆகும். இங்க மைனஸ்னு வந்துடும், இங்க வந்து என்ன வந்துடும், பிளஸ்னு வந்துடும், இங்க வந்து மைனஸ்னு வந்துடும். அப்போ மேல இருந்து கீழே இருக்க சப்ராக்ட் பண்ணா இந்த x³ மைனஸ் x³ கேன்சல் ஆகி 0 வந்துடும். அடுத்து இங்க பிளஸ் x², கீழே ஒரு பிளஸ் x², அப்போ என்ன வந்துடும், 2x² வந்துடும். ரெண்டுமே பிளஸ் சிம்பிள் தான். அடுத்து இங்க மைனஸ் எக்ஸ், கீழே ஒரு மைனஸ் எக்ஸ், அப்போ மைனஸ் 2xன்னு வந்துடும். அடுத்து பிளஸ் 2 அப்படியே வந்துடும்.
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தான் இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்ம் இங்க இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டேர்மை கவனிக்கணும். இங்க 2x ஸ்கொயர் இருக்கு, இங்க x ஸ்கொயர் இருக்கு. அப்ப x ஸ்கொயரோட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா 2x ஸ்கொயர் கிடைக்கும்னு பார்க்கணும். இது வந்து நம்மளுக்கு ஈஸியா தெரியும். x ஸ்கொயரோட 2 மல்டிபிள் பண்ணா 2x ஸ்கொயர் கிடைச்சிரும். அது என்ன 2x ஸ்கொயர், அது என்ன 2 பிளஸ் 2 மைனஸ் 2 பாத்தீங்கன்னா இங்க சைன் வந்து பிளஸ்ல இருக்கு. அப்ப பிளஸ் 2. இன்கேஸ் இங்க நம்ம மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம இங்க என்ன போடுவோம், மைனஸ் 2ன்னு போடுவோம். இங்க பிளஸ் இருக்கனால பிளஸ் 2 அப்படின்னு போட்டுருக்கோம். அப்ப இந்த 2 எடுத்து ஒவ்வொரு டேர்மையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர், 2 இன்ட்டு மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x, அடுத்து 2 இன்ட்டு 1 பிளஸ் 2. அப்ப இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நம்ம வழக்கம் போல மேல இருந்து கீழே இருக்கிறத சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணா சைன் சேஞ்ச் ஆயிருமா, இங்க மைனஸ்னு வந்துடும், இங்க பிளஸ்னு வந்துடும், இங்க மைனஸ் வந்துடும். அப்ப பாருங்க 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ஸ்கொயர் கேன்சல் ஆகி 0 ஆயிரும். மைனஸ் 2x பிளஸ் 2x கேன்சல் ஆகி 0 ஆயிரும். மைனஸ் 2, அதாவது மேல வந்து பிளஸ் 2 கீழே மைனஸ் 2. அப்ப டோட்டலா எல்லா டேர்மும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு என்ன கிடைச்சிருச்சு, ரிமைண்டர் 0 அப்படின்னு கிடைச்சிருச்சு. அப்ப இங்க 0ன்னு கிடைச்சிட்டா இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்ப இங்க 0ன்னு கிடைச்சிருச்சுன்னா இங்க நம்ம என்ன டிவைசர் எடுத்துக்கிட்டோமோ இதுதான் வந்து என்னது, ஜிசிடி. அப்ப வந்து இதுக்கு அடுத்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னா, ஹியர் ரிமைண்டர் ஈக்குவல் டு 0. இந்த ஸ்டெப்ல ரிமைண்டர் வந்து 0ன்னு கிடைச்சிருச்சு. therefore GCD of 2x cube minus 5x square plus 5x minus 3 and x cube plus x square minus x plus 2. அந்த கொஸ்டின்ல கொடுத்திருந்த ரெண்டு ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறோம். GCD ஆஃப் அப்படின்னு போட்டு அந்த கொஸ்டின்ல கொடுத்திருந்த ரெண்டு பாலினாமியல் ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கிட்டு ஈக்குவல் டு, இங்க ஜிசிடி என்ன, ரிமைண்டர் வந்து 0 கிடைச்சிருச்சுன்னா அந்த டிவைசர் தான் ஜிசிடி, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். அப்ப இங்க என்ன டிவைசர் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. அப்ப அதை எடுத்து எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. இதுதான் வந்து நம்மளுக்கான ஜிசிடி. இந்த ரெண்டு ஈக்குவேஷன், இந்த ரெண்டு பாலினாமியல் ஈக்குவேஷனோட ஜிசிடி வந்து என்னது, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. இப்படிதான் வந்து ஜிசிடி வந்து ஃபைண்ட் பண்ணணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல். அப்ப இந்த ஜிசிடி ஃபைண்ட் பண்ற மெத்தட் வந்து நம்ம எதுல போட்டு சால்வ் பண்ணியிருக்கோம்னா யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா வச்சு சால்வ் பண்ணியிருக்கோம். ரிமைண்டர் 0 கிடைக்கிற வரைக்கும் இந்த ஸ்டெப்பை வந்து கன்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். எப்போ ரிமைண்டர் 0 கிடைக்குதோ அப்போ நிறுத்திட்டு அங்க என்ன டிவைசர் போட்டோமோ அதை வந்து ஜிசிடின்னு எடுத்து எழுதிடணும். ஓகே, தேங்க்யூ.